உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் 5 மாநிலத்துக்கான தேர்தல் வந்து இந்த மாதம் நடக்க போகுது. அதில் எந்தெந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரி. இந்த ஸ்டேட்டுக்கான பிரச்சாரம் வந்து அந்தந்த மாநிலத்துக்கான தலைவர்கள் அவங்கவுங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முக்கியமான குற்றச்சாட்டு ஒன்று மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் பிரச்சாரத்தில் ஒன்று வச்சுருக்காங்க. அது என்னன்னா, தமிழ்நாட்டில் பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் ஒரு மறைமுக தொடர்பு இருக்குது. அதனால தான் வந்து அவங்க வந்து டிஎம்கேவை எந்த ப்ரெஷரும் பண்ணாமல் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. இதை வந்து தமிழ் தேசியவாதிகளான நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் நடக்கும்போது அங்கே இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் மொத்தமாக பிஜேபி மாற்றிருக்காங்க. ஆனால் இங்கே அதிமுக கூட்டணியில் இருக்கிற பிஜேபி இங்கே ஒரு அதிகாரியை கூட மாற்றலை. டிஎம்கேக்கு அந்த அளவு ப்ரெஷரும் கொடுக்கல. இதுக்கு என்ன காரணன்றத மக்களாகிய உங்கள் முன்னாடியே நான் விட்டுடுறேன். கிறிஸ்தவ மக்கள் மற்றும் முஸ்லீம் மக்கள் இருக்காங்களா, அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஜேபி இங்கே வரக்கூடாதுன்னா நம்ம திமுக ஓட்டு போகிறது தான் ஒரே வழி அப்படின்றதுனால திமுக ஓட்டு போகிறதா அவங்க வந்து திமுக ஓட்டு போட்டு பிஜேபியை அழிக்கிறதா அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அது இல்லை. திமுக ஓட்டு போட்டிங்கனாலும் பிஜேபிங்க நல்லா வளரும். உதாரணத்துக்கு அதிமுக ஆட்சியில் பிஜேபியோட நடத்துகிற எந்த ஊர்வலத்துக்கும் அதிமுக ஆட்சி அனுமதி தரல. இன்ஃபேக்ட் அவங்க கூட்டணியிலே இருந்தாங்க, ஆனாலும் அவங்க அனுமதி தரல. ஆனால் டிஎம்கே ஆட்சியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பிஜேபி இந்த அளவு வளர்றாங்க. இது மக்களாகிய உங்களுக்கு நல்லா புரியணும். அது மட்டும் இல்லை, திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இங்கே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று புதுச்சேரியில் ராகுல் காந்தியும் பிரச்சாரம் பண்ணுறாரு. அதே புதுச்சேரியில் திரு ஸ்டாலின் அவர்களும் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஆனால் இதுவரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரில் பார்க்கவே இல்லை. ஸோ இந்த நிலைமையிலேயே தெரியும் உங்களுக்கு திமுக கூட்டணி எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க இதுலேயே வந்து தெரியுது திமுக கூட்டணிக்கும் காங்கிரஸுக்கும் பெருசாக ஒன்றும் ஒத்து வரலன்ட்டு. இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, திரு ராகுல் காந்தி அவர்கள் திமுக பாஜக பக்கம் போகிறத சென்ஸ் பண்ணிட்டாருன்றது இதுக்கு முன்னாடி நிறைய பத்திரிகையாளர்களும் சொல்லியிருக்காங்க. மக்களாகிய நீங்கள் பாஜக வரக்கூடாதுன்னா திமுக ஓட்டு போடுறோன்றத தயவு செஞ்சு இந்த எலெக்ஷனில் மாற்றி விடுங்க. நன்றி.